வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஆண்டு ஜூன் மாதத்தில் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படுவதை பகுதியளவில் தடை செய்யும் சட்டமூலத்தை காங்கிரஸ் உறுப்பினர் டெலியா ராமிரஸ் அறிமுகப்படுத்திய போது வெறும் 21 ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஒரு வருடம் கழித்து அந்த சட்டமூலத்திற்கு தற்போது 73 இணை ஆதரவாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இதை பாலஸ்தீன உரிமை ஆதரவாளர்கள் வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சட்டமூலம் மிக தீவிரமானது என்று சிலர் கருதினார்கள். ஆனால் இன்று அது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் நிலைக்கு வந்திருக்கின்றது என்று ராமிரஸ் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை கட்டுப்படுத்தும் இந்த சட்டமூலத்திற்கு 73 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்திருப்பது பல தசாப்தங்களாக அமெரிக்க காங்கிரஸில் இஸ்ரேலுக்கு இருந்த கிட்டத்தட்ட ஒருமித்த இரு கட்சி ஆதரவுக்கு பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. எனினும் 435 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதிகள் சபையில் இது இன்னும் பெரும்பான்மையை எட்டவில்லை. மத்திய கிழக்கு புரிந்துணர்வு நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குனர் மார்கரெட் டெரியூஸ் இந்த முன்னேற்றத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் என்று கூறியிருந்தார். நிபந்தனையற்ற இஸ்ரேல் உதவியை பெரும்பாலான வாக்காளர்கள் எதிர்க்கும் நிலையில் மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு இணங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். காங்கிரஸ் இன்னும் பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் அமெரிக்க மக்களின் கருத்து வேகமாக மாறி வருவதாக ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். பல கருத்து கணிப்புகளும் இஸ்ரேலுக்கான ஆதரவு குறைந்து வருவதை காட்டுகின்றன. அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் எந்த புதிய கட்டுப்பாடுகளும் இன்றி அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று வெறும் 16% பேர் மட்டுமே ஒப்புக்கொண்டனர். ராமிரஸ் தனது சட்டமூலத்தை பிரதிநிதிகள் சபையில் வாக்கெடுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளை அவர் இதற்கு காரணமாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதுவரை குடியரசுக் கட்சி தலைமையிலான பிரதிநிதிகள் சபை நிர்வாகம் இந்த சட்டமூலத்தை முன்னேற விடாமல் தடுத்தது. ஈரான் போர், லெபனான் மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு மற்றும் காசாவில் தொடரும் உயிரிழப்புகள் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பையும் ராமிரஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார். ட்ரம்பும் நெதன்யாகுவுக்கும் தங்களது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் பதவியில் நீடிக்கவும் மக்களின் துயரத்தில் லாபம் பெறவும் இந்த போர்களை தொடர்ந்து விரிவுபடுத்துவார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அமெரிக்கர்கள் தங்கள் நாட்டுக்குள்ளேயே முதலீடு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். மரணம், அழிவு மற்றும் குண்டுகளுக்கு அல்ல, சுத்தமான குடிநீர், வீடமைப்பு, குழந்தைகள் பராமரிப்பு போன்ற தேவைகளுக்கே நிதி செலவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். பலரால் மருத்துவரை கூட பார்க்க முடியாத நிலையில் பொதுமக்கள் மீது குண்டு வீசும் இஸ்ரேல் அரசுக்கு நிதி வழங்குவதற்காக மட்டும் உடனடியாக பணம் கண்டுபிடிக்கப்படுகின்றது என்றும் அவர் விமர்சித்தார். இந்த சட்டமூலத்திற்கான ஆதரவு அதிகாரத்திற்கு பொதுமக்களே காரணம் என்று கிளைவ் கூறினார். மாற்றம் காங்கிரஸில் இருந்து அல்ல, மக்களிடமிருந்தே வரும் என்று அவர் தெரிவித்துமிருந்தார். என் மதத்தையோ இனத்தையோ பகிராத சாதாரண அமெரிக்கர்கள் கூட பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு ஏன் காசா பட்டினியால் வாடும் போது உதவி திட்டங்களை குறைக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் என்றார். ஏன் சுகாதார சேவைகளுக்கு நிதி வழங்காமல் இனப்படுகொலைக்கு நிதி அளிக்கின்றோம் என்று மக்கள் கேட்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த சட்டம் மூலம் காசா போரில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சில கனரக குண்டுகள் மற்றும் பீரங்கி வெடிமருந்துகளை இஸ்ரேலுக்கு மாற்றுவதை தடை செய்யும். 2022 ஆண்டு இஸ்ரேல் ஆதரவு அமைப்புகளின் உதவியுடன் காங்கிரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாலரி பௌஷி கடந்த ஆண்டு இந்த சட்டமூலத்தின் இணை ஆதரவாளராக மாறினார்.
காசாவில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாத நிலையில் இஸ்ரேல் அரசுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். அண்மையில் டெக்சாஸ் மாநிலத்தை சேர்ந்த கிறிஸ்டியன் மெனஃபி இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவு அளித்தார். அவருக்கு முன்பு இஸ்ரேல் ஆதரவு அமைப்புகள் வாழ்த்து தெரிவித்தனர். குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த தாமஸ் மாஷியும் இந்த வாரம் சட்டமூலத்தில் தன்னுடைய பெயரை இணைத்தார். இதன் மூலம் அது இரு கட்சி ஆதரவை பெற்றுள்ளது. அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்களை கொன்றுள்ளது. காசா மற்றும் அதன் மக்களை அழிக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவது நமது தார்மீக கடமையாகும் என்று மாசி தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் முற்போக்கு குழுவும் இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதன் தலைவர் கிரெக் காசர் மக்கள் குரல் கொடுத்தும் போராட்டங்களில் ஈடுபட்டும் அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டும் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த வளர்ச்சி காட்டுகின்றது என்றார். உயிர்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் குடியரசுக் கட்சியை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஜனநாயக கட்சியின் அரசியல் போக்கையும் மாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். நமது காலத்தின் மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவுகளில் ஒன்றை தொடரச் செய்யும் குண்டுகளை அமெரிக்கா வழங்கக்கூடாது என்பதே இந்த சட்டமூலத்தின் அடிப்படை நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்கின்றது என்றும் இஸ்ரேல் இன்னும் உதவிப் பொருட்கள் செல்வதை கட்டுப்படுத்தி வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது சிவப்பு கட்சி நீல கட்சி என்ற பிரச்சனை அல்ல. அமெரிக்கர்களாக நாம் குண்டுகளை விட மனிதாபிமான உதவிகளுக்கும் உணவிற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் பட்டினியால் வாடுகின்றார்கள். அந்த மனிதாபிமான நெருக்கடிக்கு நாமே நிதி அளிக்கின்றோம் என்று லதீஃபா சைமன் தெரிவித்திருக்கின்றார். எனக்கு சொல்ல ஒரு வாக்கியம் மட்டுமே மீதமுள்ளது, குண்டுகளை தடுங்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த சட்டமூலத்தின் ஓராண்டு நிறைவு நாளில் அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளை கேள்விக்குள்ளாக்கும் பிற சட்ட முன்மொழிவுகளும் முன்னேற்றம் கண்டிருக்கின்றன. அமெரிக்க காங்கிரசின் அனுமதியின்றி ஈரானை தாக்கும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானம் அண்மையில் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இஸ்ரேலுக்கு ராணுவ புல்டோசர்களை அனுப்புவதை தடுக்க ஏப்ரல் மாதத்தில் 100 செனட் உறுப்பினர்களில் 40 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். பாலஸ்தீன உரிமை இயக்கத்தின் தொடர்ச்சியான போராட்டங்களே இந்த சட்டமூலத்திற்கான ஆதரவை அதிகரித்திருக்கிறதாக ஜூதர் அமைதிக்கான குரல் அமைப்பின் அரசியல் இயக்குனர் பெத் மில்லர் தெரிவித்திருந்தார். ஆனால் 73 இணை ஆதரவாளர்கள் என்ற எண்ணிக்கை இன்னும் மிகவும் குறைவானதே என்றும் அவர் கூறியிருக்கிறார். இனப்படுகொலை செய்கின்றது என்று குற்றம் சாட்டப்படும் ஒரு நாட்டிற்கு இன்னும் பெரும்பாலான காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டுகளை அனுப்ப விரும்புகின்றார்கள் என்பதே நாம் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவு அதிகம் என்பதை காட்டுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.